வெட்னஸ்டே என் பொண்ணோட புக்ஸ்லாம் ப்ரவுன் ஷீட் போட்டு சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால ப்ரவுன் ஷீட்டு, லேபிள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போயிருக்கு போல. ப்ரவுன் ஷீட், லேபிள், அந்த ப்ரவுன் ஷீட் மேல போற கவர், ஸ்டாப்லர் பின், ஸ்டாப்லர் இதெல்லாம் சேர்த்து ₹300க்கு மேல வந்துருச்சு. நான் பிரசிடென்சி பிடி ஸ்கூல் சொல்லுவாங்க எக்மோர்ல. அதில தான் நான் படிச்சேன். அங்க படிக்கும்போது நாங்க ப்ரவுன் ஷீட்லாம் போட மாட்டோம். நியூஸ் பேப்பர வந்து ப்ரவுன் ஷீட் மாரி போட்டு எடுத்துட்டு போனாலே எங்க மிஸ்ஸுங்க அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புக்ஸுக்கு பைண்டிங் பண்ணும்போது ஃபுல்லா ஸ்கூல் மெமரீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. காலையில சீக்கிரமா எழுந்து புக்ஸ் வேலைங்கள முடிச்சலான்னு பண்ணிட்டு இருந்தா, அதுக்குள்ள 2 பேரும் கூடயே எழுந்து வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாளுங்க. இதுக்கு மேல இவளுங்கிட்ட ப்ரவுன் ஷீட் போடுறதுக்கு வேலைக்கு ஆவாது, எடுத்து வச்சுட்டேன். அம்மா வீட்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்ம அம்மாவோ, இல்ல நம்ம கூட பொறந்தவங்களோ நம்மள தொல்ல பண்ணும்போது, நம்ம அவ்ளோ சண்டை போடுவோம். ஆனா, நம்ம வயித்துல பொறந்திருக்கோங்க பாருங்க, அதுங்க பண்ற தொல்லைய நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரியவளுக்கு புக்ஸ் எல்லாம் ப்ரவுன் ஷீட் போட்டு சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. காலைல 6 மணிக்கு இவளுங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள ப்ரவுன் ஷீட் போட்டுடலான்னு பார்த்தேன். கூடயே வந்து ப்ரவுன் ஷீட் போடவே இல்ல. சரி வீட்டு வேலைங்கலாம் முடிச்சுட்டு, இப்ப நான் ப்ரவுன் ஷீட் போடலான்னு சாயந்தரம் உட்காந்தாலும் கூடயே தொல்ல பண்ணிட்டு இருக்காளுங்க. பெரியவள கை வைக்காதன்னு அடிச்சு ஓரமா உட்கார வச்சலாம். ஆனா இந்த சின்னத அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல. எது பண்ணாலும் அவ பண்றதா பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருக்கா. ப்ரவுன் ஷீட் போடுறதுல நான் பிஸியா இருக்கணும் இல்லையோ, என் சின்ன பொண்ணு ரொம்ப பிஸி. அது எடுக்கிறதோ, எடுத்துன்னு போய் வைக்கிறதோ, அத வாங்கிட்டேன்னு ஒரு அழுக வேற இதுல. அவ அக்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத இவ வீட்ல இருந்து எல்லா புக்கையும் படிச்சு 2 புக்க கிழிச்சும் வச்சுட்டா. இவ்ளோ நேரம் பண்ண தொல்லலாம் பத்தாதுன்னு நான் ப்ரவுன் ஷீட் போடுறேனா என் மடியிலேயே வந்து படுத்துட்டு, அதுவும் என் சின்ன பொண்ணு கால் மேல கால் போட்டுன்னு தான் படுப்பாங்க. உங்க வீட்ல இருக்க குட்டீஸோ நீங்க ஒர்க் பண்ணும்போது இப்படிதான் உங்களை தொல்லை பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டைம் 9:00 ஆயிடுச்சு. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சது எப்படியோ போராடி ப்ரவுன் ஷீட்டை போட்டு ஒரு வேளை லேபிள் ஒட்டியாச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது புக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன். அங்கேயே டெஸ்க் கீழ வச்சுட்டு வந்துருவேன். நான் ஸ்கூல் முடிச்சு 17 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப இந்த புக்ஸ் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வராங்க. என் ஃப்ரெண்டு பிரேமான்னு இருப்பா. அவ இப்ப பாண்டிச்சேரியில இருக்கா. அவ என் அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்து யூஸ் பண்ணும்போது, அதுல தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் இருக்கும்ல. அதுல அந்த தீண்டாமைன்ற வார்த்தைய எடுத்துட்டு காலாண்டு, அரையாண்டு, முழுஆண்டுன்னு போட்டு வச்சுட்டு இருந்திருக்கா. என்னோட கெட்ட நேரம் அந்த டைம்ல பிரின்சிபல் வந்து புக் கேட்கும்போது இவ ஃப்ரெண்ட்லியா இருக்கவும் என் புக்கை எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அவங்க புக்கை ரிட்டர்ன் பண்ண பேரை பார்க்கும்போது கீழே இருந்து அந்த சென்டென்ஸை படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு யார் இந்த பொண்ணு இதெல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்து டிசி வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி திட்டியிருக்காங்க. அவங்க திட்டிட்டு போனதுல இருந்து கொஞ்ச நாள் வரைக்குமே அவங்க வரும்போது அவங்க கண்ணில் படாம ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பேன். உங்களுக்கும் இது மாதிரி மறக்க முடியாத ஸ்கூல் மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.